الشفاعة هب لنا في القيامة مشفقا وأعلن عن الله يا سيدي خير النبي. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க நபிகளே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த துஆக்களிலே அல்லாஹ்விடத்தில் இப்படி நாம் கேட்கும்படி சொல்லி தந்தார்கள். சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று சொன்னார். ஆஃபியத் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நீங்கள் ரப்பிடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆஃபியத் என்று சொன்னால் விசாலமான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை. அரபியிலே ஆஃபியத் என்பதற்கு விசாலமான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை. ஆஃபியத் என்று சொன்னால் நிவாரணம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஆரோக்கியம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, அமைதி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதே போல் அமைதிக்கான காரணங்கள் என்னென்ன தேவையோ அதற்கும் ஆஃபியத் என்று சொல்லலாம். அதே போல பாதுகாப்பு, ஆஃபியத் என்ற வார்த்தை. தொழில் வளங்கள், நமக்கு வாய்க்கக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தொழிலிலே வளங்கள் ஏற்படுவது என்றும் அந்த ஆஃபியத்துக்கு அர்த்தம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பாலும் ஆஃபியத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா உடல் நலம், ஆரோக்கியம் என்பதில் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆஃபியத் என்ற ஒரு வார்த்தை விசாலமான அர்த்தம் கொண்ட ஒரு உன்னதமான வார்த்தை. அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேட்கும்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். தங்களுடைய தஹஜ்ஜுதுடைய வேளையில் எல்லாம் ஆஃபியத்தை, யா அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் தா என்று அல்லாஹ்விடத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார். குனூத்திலே கூட அல்லாஹும் ஹதீனா ஃபீமன் ஹதை வஆஃபினா ஆஃபினா ஃபீமன் ஆஃபை, யா அல்லாஹ் நீ யாருக்கு ஆஃபியத்தை தந்தாயோ அந்த கூட்டத்தில் எங்கள் ஆக்கிறதே ஆஃபியத்தை தா என்றும் கூட நாம் கேட்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லம் யுஅத பஅதல் யகீன், ஒரு மனிதன் ஈமானுக்கு பின்னால் வழங்கப்படக்கூடிய செல்வங்களிலே மகத்தான செல்வம் ஆஃபியத் என்ற செல்வம் தான். கைரம் மினல் ஆஃபியா, லம் யுஅத பஅதல் யகீன் கைரம் மினல் ஆஃபியா. யகீனுக்கு பின்னால், ஈமானுடைய அந்த உறுதியான தன்மைக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு ஆஃபியத்தை விட சிறந்த வாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவதில்லை என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அதனாலே நாம உடல் நலம், ஆரோக்கியம் என்றெல்லாம் கேட்பதை விட ஆஃபியத்தை தா ரப்பே என்று கேட்பது என்பது விசாலமான அர்த்தம் கொண்டதாக அமைந்திருக்கிறது. அதிலே உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த வார்த்தை இருக்கிறது. ஏன்னா நிஅமத்துகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் வேண்டும் அல்லவா. வாழ்க்கையில ஒரு ஆளு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறார், மற்ற வாழ்க்கையிலே உயர்வான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, நிஅமத்துகள் இருந்தாலும் கூட அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியம் தேவை, அதை அனுபவிப்பதற்கு ஆயுள் தேவை, அதை அனுபவிப்பதற்குண்டான ஒரு சூழலும் தேவை அல்லவா. அந்த சூழலை ஏற்படுத்தி தருவதிலே ஆஃபியத் மிக உன்னதமான ஒரு வார்த்தை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யஹ்யாவினுடைய ஷரஹ் இத்திஹாப் என்ற ஒரு கிதாபில் இருப்பதை பிரபலமாக சொல்வார்கள். ஒரு நாள் ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் உரையாடினார்கள். உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இப்படி கேட்டார்களாம், யா அல்லாஹ், நீ மூசா கலீமுல்லாவாக இருந்து நான் ரப்பாக இருந்தால் நீ என்கிட்ட என்ன கேட்பேன்னு கேட்டாங்க. நீ மூசாவாக இருந்து நான் ரப்பாக இருந்தால் நீ என்னிடத்தில் என்ன துஆ செய்வேன்னு கேட்டாங்க. அல்லாஹு தஆலா மனம் திறந்து பேசுவதை விரும்பக்கூடியவன். அல்லாஹ் சொன்னான், மூசாவே நான் ஆஃபியத்தை கேட்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆஃபியத்தை கேட்டார்கள் என்று வருகிறார். ஏன்னா ஆஃபியத் என்பதுதான் ஒரு மனிதனுடைய சூட்சுமம். வாழ்க்கையில துன்யாவிலையும் சரி மறுமையிலும் சரி, சொர்க்கத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் வலிமையான ஒரு 100 ஒட்டகங்களுடைய வலிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு மனிதனுக்கு ஆஃபியத்து தேவைதானே. அதனால ஆஃபியத்தை தா என்று நான் உன்னிடத்தில் கேட்பேன் என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு சமூகத்தினுடைய மன்னராக தாலூத் என்ற ஒரு மன்னரை நியமித்தான். இன்னல்லாஹ அஸ்தஃபாஹு அலைக்கும், அல்லாஹு தஆலா அவரை உங்களுடைய மன்னராக, ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லிவிட்டு வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அவருக்கு அறிவு ஞானத்திலும் ஆஃபியத்திலும்
அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்திலும் அவருக்கு விரிவான ஒரு நிலையை கொடுத்தான் என்று அருள்மறை சொல்கிறார். எனவே ஒரு மனிதன் அரசராக இருப்பதற்குண்டான ஒரு தகுதியிலே கூட சிறந்த கல்வி ஆற்றல் என்பதோடு ஆரோக்கியமும் அமைந்திருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது என்றால், அந்த ஆஃபியத் என்பதும் அதனுடைய உள்பொருளிலே உள்ள ஒன்றான உடல் நலம் ஆரோக்கியம் என்பதும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனாலே நம்முடைய ஈமானுக்கு பின்னால் வலிமையான ஒன்றாக சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆஃபியத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நிறைவான ஆஃபியத்திற்கு சொந்தக்காரர்களாக எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆஃபியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.